ஆக்டர் சித்தார்த் அவர்கள் அவரோட மிஸ் யூ படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பேசும்போது, நாங்கெல்லாம் சின்ன வயசுல தளபதியோட படங்களை தியேட்டர்ல பார்த்து வளர்ந்தவங்க. எல்லா படத்துலயுமே பாடல்கள் நல்லா இருக்கும் அண்ட் கதையிலயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். ஓவராலா அப்போ பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் எல்லா படங்களும். ஸோ இந்த மிஸ் யூ அப்படின்ற படம் அப்படிப்பட்ட உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் இதே படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு கார்த்தி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்தப்போ, சின்ன வயசுல எனக்கு துல்லாத மனம் துள்ளும் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் இப்போ வர்றதில்ல. ஹோப்ஃபுல்லி இந்த மிஸ் யூ படம் அந்த மாதிரி ஒரு படமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தளபதி படங்கள்னா மாஸ் படங்கள் தான் ஞாபகம் வரும். பட் ஆனா ஓஜி இளைய தளபதிக்கு ஈடே கிடையாது. அவ்வளோ அழகழகான லவ் படங்களை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு படத்தோட ஆல்பமும் அப்படி இருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஆல்பத்துக்கு அதே கிரேஸ் இருக்கு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும், லவ் டுடே, பிரியமுடன், ஷாஜகான், குஷி, பிரியமானவளே, நினைத்தேன் வந்தாய், இந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு பிலிமோகிராஃபி வச்சிருக்காரு. அண்ட் இப்போ 30 வயசுல இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த காதல் படங்களை பிடிச்சு ஃபேன் ஆனவங்க தான். அண்ட் ரஞ்சித்தோட அட்டகத்தி படத்துல அதை அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது காதலுக்கு மரியாதை படம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ பண்ணிருந்துச்சுன்னு. சோ தளபதியோட அந்த ஒரு எராவுக்கு ஒரு வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் அவர்களோட மிஸ் யூ படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரொமோஷனுமே ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணாங்க. பட் இப்போ லாஸ்ட் மினிட்ல படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சான். சோ படம் ரிலீஸ் ஆகிறப்போ பாக்குற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.